வணக்கம். நிறையா டாபிக் போயிடலாம். இப்போ நிறையா புக்ஸுங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து டாக்டர் மரியா நமத் எழுதிய தி எனர்ஜி ஆஃப் மணி என்ற புக்கில் இருந்து ஒரு 6 முக்கியமான பாயிண்ட்டை பார்ப்போம். கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையே மாற்றும் அப்படிங்கிறது என் நம்பிக்கை இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1, உங்கள் நேர்மை வந்து உங்களுக்குள்ளே இருக்கிறது. நேர்மை குணத்தை இம்ப்ரூவ் செய்யுங்கள். அதாவது நேர்மைங்கிறது உங்களுக்குள்ளே இருக்குது. இது என்ன ஆகுனா, நம்ம சூழ்நிலையில் நேர்மையாக இருந்தால் நீ பிழைக்க முடியாது, இந்த காலத்தில் கெட்டவன் தான் நல்லா வாழ்கிறான் அப்படிங்கிற மாதிரியே நம்ம சூழ்நிலையில் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதனால் உங்களுடைய சூழ்நிலை மனது எல்லாம் கெட்டு போயிருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து வெளியே வாங்க. ஏன்னா நீங்கள் வந்து பிறக்கும் போது எல்லாருமே நேர்மையானவராக நல்லவராக தான் பிறக்கிறாங்க. குழந்தையாக இருக்கும்போது நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. நாம் வயது ஆக ஆக நம்ம சூழ்நிலைகளால் நாம் மாற்றப்படுகிறோம். அதனால் நம்ம நேர்மைங்கிறது நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. அந்த நேர்மையான குணங்களை நீங்கள் வளர்த்து எடுங்கள். நீதி, நியாயம், நேர்மை, நாணயம், நம்பிக்கை ஆகிய 5 தூண்களையும் நீங்கள் பயன்படுத்துங்கள். ஏன்னா இன்னைக்கு உலகத்திலே நம்பர் 1 வந்தவங்க எல்லாமே ரத்தன் டாட்டா, வாரன் பஃபெட், வேறு வந்து நிறைய அரசியலில் நீங்கள் எடுத்துங்க, நிறைய முக்கியமான புள்ளிகளெல்லாம் எடுத்துங்க, விஐபி யாரை வேணாலும் எடுத்துங்க. அவங்க நீதி, நேர்மை, நாணயம், நம்பிக்கை இல்லாமல் வளர்ந்துருக்க முடியாது. ஒரு சிலர் இருக்கலாம், அதை வந்து நீங்கள் தவிர்த்துருங்க. அவங்க வந்து வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. அதெல்லாம் மறந்துடுங்க. 99% இந்த 5ஐயும் பயன்படுத்துங்க. முக்கியமாக நீங்கள் நேர்மையாக இருக்க பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராக ஆக முடியும். அந்த ஒரு குணமே உங்களுக்கு போதும். நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராகக்கூடிய குணங்களில் அது முக்கியமான குணம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆசிரியர் கூறுகிறார். பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் ஒரு இலக்கு வையுங்கள். அப்போது தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். அதாவது இலக்கு இல்லாத மனிதன் ஒரு வெறும் மனிதன். என்னுடைய கருத்து. ஏதாவது ஒரு இலக்கு வைங்க. சும்மாவே நம்ம வாழ்ந்தோம் போனோம் அப்படின்ட்டு நினைக்கவே நினைக்காதீங்க. ஒரு இலக்கு, குறுகிய கால இலக்கு ஒன்று வைங்க, நீண்ட கால இலக்கு வைங்க. குறுகிய காலத்தில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்க முடியும், மாத வருமானத்தை பெருக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு 5 வருஷம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 5 வருஷங்கும் போது 2025 டு 2030 எவ்வளவு நம்ம மாத வருமானத்தை பெருக்க முடியும்ட்டு ஒரு இலக்கு வைங்க. நம்மளுடைய அசையும் சொத்து, அசையா சொத்து எவ்வளோ இருக்குங்கிறத ஒரு கணிங்க. அதை வந்து ஒரு எழுதி வைங்க. 2வது நீண்ட கால இலக்காக ஒரு 10 வருஷம் வைங்க. 2025லேருந்து ஒரு 2035க்குள் எவ்வளவு நீங்கள் மாத வருமானத்தை சம்பாதிக்க போகிறீர்கள், எவ்வளவு அசையும் சொத்து, அசையா சொத்து இருக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானித்து எழுதி வைங்க. அதை உள் மனசில் ஸ்லோகமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக சிறிது சிறிதாக நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. இப்போ ஒரு குறுகிய கால இலக்காக இருக்கட்டும், நீண்ட கால இலக்காக இருக்கட்டும், ஒரு 50% நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டா கூட போதும் இல்லையா? நீங்கள் வளர்ந்து வந்திருப்பீங்க இல்லையா? இப்போ இருக்கிற சூழ்நிலையிலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க. கண்டிப்பாக இலக்கு வைக்காமல் நீங்கள் வளர முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதனால் இன்றே முடிவு செய்யுங்கள். இன்றே ஒரு நோட்டு புத்தகத்தை எடுங்க, எழுதுங்க. குறுகிய கால இலக்கு ஒன்று எழுதுங்க, நீண்ட கால இலக்கு ஒன்று எழுதுங்க. இன்றிலிருந்து உங்களுக்கு ஒரு பொற்காலம் ஆரம்பித்து விட்டது என்று உணருங்கள். பாயிண்ட் நம்பர் 3, பணம் உங்களுக்குள் ஆற்றலை உருவாக்கும் அப்படிங்கிற ஆசிரியர் கருத்து. அதாவது பணம் தான் உங்களுடைய ஆற்றல் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. இது யதார்த்தமாக நீங்கள் சொல்லப்போனால் உலகத்தில் பணம் கொடுக்குற தெம்பை யாராலையும் கொடுக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்க முடியாது, ஒய்ஃபு கொடுக்க முடியாது, பசங்க கொடுக்க முடியாது, எதுவுமே கொடுக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்தம். பணம் இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ், உங்கள் சுற்றி இருப்பவங்க அனைவரும் உங்களை மதிப்பாங்க. உங்கள் மகன்கள், மகள்கள் உட்பட எல்லாமே பணம் இருந்தால் தான் ஆகும். இப்போ எத்தனையோ நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க, எத்தனையோ நியூஸு கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் பணம் இல்லாதனால பெற்றோர்களை எத்தனை பேர் கொண்டு போய் முதுமை இல்லத்தில் சேர்த்துருக்காங்க, அனாதை இல்லத்தில் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் அந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் நீங்கள் பட வேணாம். பணம் வந்து உங்களுக்கு ஒரு புதிய ஆற்றலை தரும். நீங்கள் பணத்தை சம்பாதிச்சு வைங்க. அதன் மூலம் தான் நீங்கள் மன நிம்மதியோடு இருக்க முடியும், மன மகிழ்ச்சியோடு இருக்க முடியும், ஒரு ஆற்றலையும் பெற முடியும். அதனால் கண்டிப்பாக செல்வத்தை சேர்க்க நீங்கள் முற்படுங்க. பாயிண்ட் நம்பர் 4, உங்கள் பணம் பற்றிய இலக்கை ஸ்லோகங்களாகவும் மனக்காட்சிப்படுத்தி வெற்றி அடையுங்கள். அதாவது
இதை வந்து சொல்லாத புக்கும் கிடையாது, சொல்லாத ஆத்ததும் கிடையாது. இந்த இதை வந்து சுலோகத்தை, நேர்மறை சுலோகங்கள் சொல்கிறது, மனச்சித்திரமாக காண்றது, இது எல்லாமே இந்த புக்கு சுற்றி எல்லா புக்குமே இதை தான் சுற்றி வரும். அதனால் இது யூனிவர்சல் ட்ரூத். இது ஒரு அழிக்க முடியாத உண்மை. இது நீங்கள் கடைபிடிக்காமல் நீங்கள் ஒரு பெரிய செல்வந்தராக ஆக முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதனால் நீங்கள் சுலோகங்களாக நேர்மறை எண்ணங்களை சுலோகங்களாக உள் மனசில் பதிவு வைப்பதன் மூலம் நீங்கள் செல்வந்தராகலாம். அதுக்கு அடுத்தது வெற்றி பெற்றது போலவும் நிறைய செல்வங்கள் சேர்த்து விட்டது போகும் நீங்கள் மனச்சித்திரங்களாக காணும் பொழுது நீங்கள் செல்வந்தராகுவீர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் வேணாம். இந்த உள் மனசில் சுலோகமாக சொல்கிறது அண்டு நீங்கள் வந்து மனச்சித்திரமாக காணுவது, இது ரெண்டும் தான் மிகப்பெரிய பலம். இதை தான் இந்த ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அதனால் ஒரு நீண்ட கால இலக்கு வைங்க, குறுகிய கால இலக்கு வைங்க. இது எல்லாமே நடந்து முடிஞ்சது போல் மனச்சித்திரங்களாக காணுங்கள். கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள். பாயிண்ட் நம்பர் 5, பற்றாக்குறை உணர்வை விட்டு விடுதல். அதாவது என்கிட்ட போதுமான பணம் இல்லை, நான் ஒரு தொழில் தொடங்குறதுக்கும் பணம் இல்லை அப்படின்னு நினச்சி நீங்கள் பயந்துக்க வேணாம். அந்த உணர்வை வந்து கைவிடுங்க என்று ஆசிரியர் கூறுகிறார். மாதம் ஒரு பட்ஜெட் போடுவோம். எந்த மாதத்தில் பார்த்தாலும் நம்ம பற்றாக்குறையாகவே இருக்கும். அந்த பற்றாக்குறை ஏற்படும் பொழுது நம்மளுக்கு பய உணர்வு ஏற்படும். அந்த பயத்தையெல்லாம் கைவிடுங்க. கண்டிப்பாக உங்கள் பற்றாக்குறை நிறைவேறும். அந்த பற்றாக்குறையை நீங்கள் நிவர்த்தி செய்து நீங்கள் ஒரு பெரிய செல்வந்தராக முடியும். அதுக்கு சேமிப்பு என்கிற பழக்கத்தை கண்டிப்பாக வைத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா இதில் நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் ஒரு 10,000 தான் சம்பாதிக்கிறேன், 15,000 தான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய குடும்ப செலவுக்கு இது சரியாக இருக்கிறது, நான் எப்படி சேமிப்பது அப்படிங்கிறது பலருடைய கேள்வியாக இருக்கலாம். அதற்கு நான் சொல்கிறேன், ஒரு 10,000 ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்கள் கரண்ட் பில்லை சிக்கனப்படுத்தலாம், கேஸ் பில்லை சிக்கனப்படுத்தலாம். அதே சமயத்தில் மளிகை சாமான்கள், காய்கறி சாமான்கள் நீங்கள் வாங்கும்போது நிறைய இடங்களில் பல கடைகளை விசாரித்து குறைவான விலை உள்ள கடைகளில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதன் மூலம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேமிக்க முடியும். அத்தியாவசியமான செலவுகளை மட்டும் பண்ணுங்கள். அனாவசிய செலவுகளை செய்ய வேண்டாம். மற்றவர்களுக்கோசரம் நீங்கள் வாழ வேணாம், நீங்கள் உங்களுக்கோசரம் வாழுங்க. இப்படி செய்வதன் மூலம் ஒரு 1000 ரூபா நீங்கள் மிச்சப்படுத்தி, உதாரணமாக பக்கத்தில் பாருங்கள், மியூச்சுவல் ஃபண்ட் கால்குலேட்டர் குறிப்பிட்டிருக்கேன். ஒரு 30 வருஷம் நீங்கள் சேமிச்சிங்கன்னா 18% இன்ட்ரெஸ்ட் மூலம் நீங்கள் 1,43,00,000 பெற முடியும். இதன் மூலம் ஒரு 1,50 கோடிக்கு அதிபதி ஆகிறீங்க. உங்கள் பரம்பரையை நீங்கள் மாற்றிடுறீங்க. இப்படி நீங்கள் இந்த சேமிப்பு பழக்கத்தை வைத்து கொள்ளும் பொழுது உங்கள் பற்றாக்குறையும் நிவர்த்தி செய்யப்படும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. அதனால் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் 10 to 40% சேமிங்க. அப்படி சேமித்தால் தான் நீங்கள் செல்வந்தராக முடியும். நீங்கள் சேமிக்காவிட்டால் இப்போ இருக்கிற நிலைமை விட்டு 1 இன்ச்சு கூட மேலே போக முடியாது. உங்கள் வாழ்க்கை முழுதும் ஒரு பற்றாக்குறை உணர்வோடையே நீங்கள் வாழ்வீங்க. அந்த வாழ்க்கை உங்களுக்கு தேவையா அப்படின்ட்டு உங்கள் உள்ளுக்குள்ளேயே நீங்கள் ஒரு கேள்வியை எழுப்பிக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக அது இருக்காதுன்னு தான் போய் சொல்லும். அதனால் நீங்கள் சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதே நீங்கள் ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். பாயிண்ட் நம்பர் 6, நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை எந்தெந்த வயதில் எதில் எத்தனை சதவீதம் முதலீடு செய்ய வேண்டும் என்பதை உறுதி செய்யுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20 to 50 வயசு வரைக்கும் ஒரு வச்சுங்க. நான் அப்படியே பக்கத்தில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எதில் முதலீடு பண்ணால், இது என்னுடைய பிளானு, எதில் முதலீடு பண்ணால் நாம் பெரிய செல்வந்தராக முடியும் அப்படிங்கிறதுனால இதை கொடுத்துருக்கேன். நீங்கள் 20 to 50 வயதுக்குள் இருக்கிறவங்களா இருந்தால் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 40% பண்ணிங்க. ஏன்னா உலகத்திலே நம்பர் 1 மியூச்சுவல் ஃபண்டு தான். ஒரு பாதுகாப்பான முதலீடு. இதுக்கு ஃபண்டு மேனேஜர் இருக்காங்க, நம்மளுக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. அதனால் உலகத்திலே நம்பர் 1 முதலீடு வந்து மியூச்சுவல் ஃபண்டு தான். ரெண்டாவது ஷேர்ஸு, அதில் ஒரு 25% பண்ணிங்க. இந்த ஷேர்ஸில் பண்ணும்போது அது ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கேன். அந்த 15 ஷேரில் மட்டும் எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் பண்ணுங்கள். பக்கத்தில் அப்படியே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏன்னா இது வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்து தான் நம்ம பை பண்ணோம். இது கம்ப்ளீட் ஒரு 9 பாயிண்ட்டை நம்ம பார்க்கணும். பழைய வீடியோக்கள்லாம் பாருங்கள், குறிப்பிட்டிருக்கேன். அந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்து இந்த 15 ஷேரை தேர்ந்தெடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு அமைதியாக இருந்தாவே நீங்கள் ஒரு பேஷண்ட் மாதிரி இருக்கும்போது பெரிய செல்வந்தராக நீங்கள் ஆக முடியும். ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஷேரில் நீங்கள் வந்து
ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 30 ரூபா தான் இருந்தது. ஒரு 30 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு 12 லட்ச ரூபா. பாருங்கள், பக்கத்தில் போட்டிருக்கேன். இது ஒரு செய்தியில் வந்திருந்தது, அப்படியே கட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் விப்ரோ. ஒரே ஒரு ஷேர் வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு 2,50,000 ஷேராக அது மாறி இருக்கும். ஏன்னா போனஸு, ஸ்பிளிட்டு இந்த மாதிரி கொடுத்து ஒரே ஒரு ஷேர் 100 ரூபா வந்து இன்னைக்கு 2,50,000 ஷேராக மாறி இருக்கு. அதே மாதிரி தான் விப்ரோ. இந்த மாதிரி ஒரு நூற்றுக்கணக்கான கம்பெனிகளை என்னால் சொல்ல முடியும். அதெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன்னா 1 மணி நேரம் ஆகிடும். இந்த வீடியோ தூக்கி எறிஞ்சிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதனால் நல்ல ஷேரில் ஒரு ஃபண்டமெண்டல் ஷேரை ஒரு 15 ஷேரை தேர்ந்தெடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மூணாவதாக நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டில் ஒரு 15% மட்டும் பண்ணுங்கள். 15% எப்படி பண்ண போகிறீங்கன்னா, அது வளரக்கூடிய இடமா இருக்கணும். அதே மாதிரி வடக்கு கிழக்கு திசையாக பார்த்து, என்ட்ரன்ஸாக பார்த்து வாங்கிக்கிங்க. அதுதான் நம்ம சிறப்பானதாக இருக்கும். நாலாவதாக நீங்கள் நேஷனல்ஸ் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுங்கள். எஃப்டியாக இருந்தாலும் சரி, ஆர்டியாக இருந்தாலும், அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணுங்கள். இது 200% சேஃபு. அதுக்கு அடுத்தது 5ஆவதாக கோல்டில் ஒரு 20% பண்ணுங்கள். இது மாதிரி பர்சன்டேஜை வந்து நீங்கள் செய்வதன் மூலம், நீங்கள் பொறுத்திருப்பதன் மூலம் நீண்ட கால அடிப்படையில் செல்வந்தராக முடியும். நீங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏஜ் 50க்குள் 100 வயதுக்குள் பார்த்துங்க. மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 20% பண்ணால் போதுமானது. அதே மாதிரி ஷேர்ஸில் வந்து ஒரு 10% பண்ணாவே போதுமானது. அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டில் ஒரு 20% பண்ணுங்கள். அதே மாதிரி எஃப்டி, ஆர்டி, போஸ்ட் ஆஃபீஸு இப்படி வந்து 40% பண்ணுங்கள். இந்த 40% பண்ணக்கூடிய வட்டி வர்றதை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஷேர்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணலாம். அதனால் ஒன்றும் தப்பில்லை. ஆனால் ஒரு 40% இருந்ததுன்னா இந்த போன இதுலேயே சொன்ன மாதிரி, பாயிண்ட்ஸில் சொன்ன மாதிரி, உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு தெம்பு வந்துடும். அதன் மூலம் நீங்கள் வந்து மனதில் வந்து மன உறுதி, உடல் உறுதி பெற்று நீங்கள் சேமிக்க ஆரம்பிப்பீங்க. இதன் மூலம் நீங்கள் செல்வந்தராக முடியும். 5ஆவதாக கோல்டில் ஒரு 10% இருந்தால் போதுமானது. இப்படி நீங்கள் முதலீடு செய்யுங்க. இது என்னுடைய பிளான் தான். அதனால் நீங்கள் எப்படி முதலீடு செய்யணும், இது பிடிச்சிருந்தா இதை கன்சிடர் பண்ணி பண்ணுங்கள். அதே சமயத்தில் இந்த காணொளி நீங்கள் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியின் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.